நமஸ்தே. ராஷ்டிரபாஷால ஜீவனி வாழ்க்கை வரலாறு ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரோட வாழ்க்கை வரலாறு பார்க்குறோம். परिचय इंट्रोडक्शन அறிமுகம். ईश्वरचंद्र विद्यासागर का जन्म 26 सितंबर 1820 को बंगाल के मेदिनीपुर जिले के वीर सिंह गांव में हुआ था. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகரோட பிறப்பு 26 செப்டம்பர் 1820 பங்காளத்தினுடைய மேதினிப்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் வீர் சிங் அப்படின்ற கிராமத்தில் பிறந்தார். வே ஏக்கு பகுத் கரீப் பரிவார் கேத்தே, அவர் ஒரு மிகவும் ஏழையான குடும்பத்தை சேர்ந்தவர். கரீப்னா பூவர். உன்கே பிதாக்கா நாம், அவருடைய அப்பா பேர் டாக்குர்தாஸ் பந்தியோ உபாத்யாய், அதாவது பா இந்து இத்து யோ இந்த எழுத்து பந்தியோ உபாத்யாய். அவர் மாதாக்கா நாம், அம்மா பேர் பகவதி தேவி, அவங்க அம்மா பேர் பகவதி தேவி தான். உன்கி பத்னிகா நாம், அவருடைய ஒய்ஃபு பேர் தின்மணி தேவி. இன்கா நிதன், இவருடைய இறப்பு டெத்து 19 जुलाई 1891 को कोलकाता में हुआ था. இவருடைய இறப்பு பார்த்தா 29 ஜூலை 1891 கல்கத்தாவில் இறந்துட்டார். शिक्षा கல்வி படிப்பு. ईश्वरचंद्र विद्यासागर ने प्रारंभिक शिक्षा गांव के स्कूल में पढ़े थे. ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் ஆரம்ப கல்வியை கிராமத்தில் உள்ள பள்ளியிலே படித்தார். 6 வருஷக்கி ஆயுமே, 6 வயசில் ஆயுனா வயது. ஈஸ்வரச்சந்திர பிதா கே சாத் கல்கத்தா ஆ கயத்தே, அவங்க அப்பாவோட கல்கத்தா வந்துட்டார். வகு கோயி பி சீஜ் பகுத் ஜல்தி சீக் ஜாத்தே தே, அவர் எந்த ஒரு பொருளை பற்றியும் எது சொன்னாலும் மிகவும் வேகமாக சீக்கிரமாக அதை லேர்ன் பண்ணிக்குவார், கற்றுக்கொள்வார். सीखना लर्न. इसलिए उन्हें विभिन्न संस्थाओं द्वारा कई छात्रवृत्तियों प्रदान की गई थी. இதனால் அவருக்கு வேறு வேறு சன்ஸ்தா நிறுவனங்கள் மூலமாக நிறைய சாத்ரா விருத்தியாங் பிரதான் கி கயி தி, அவருக்கு ஸ்காலர்ஷிப் அவருக்கு நிறையா கிடைத்தது, நிறைய நிறுவனங்கள் இருந்து. संस्कृत भाषा, संस्कृतना संस्कृत சமஸ்கிருதம் और மற்றும் दर्शन में विशिष्ट ज्ञान के कारण, அவருக்கு நிறைய அறிவு இருந்த காரணத்தினால विद्यार्थी जीवन में ही विद्यासागर की उपाधि मिली. அவருக்கு வித்யாசாகர் அப்படின்ற ஒரு பட்டம் கிடைத்தது. வித்யார்த்தி ஜீவன்னா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போதே, வித்யார்த்தினா ஸ்டூடெண்ட்ஸு, வித்யானா கல்வி, சாகர் அப்படின்னா கடல்னு அர்த்தம். இந்த ஷா போட்டால் ஷஹர் அப்படின்னா சிட்டி. இது வித்யாசாகர்னா கல்வி கடல் அப்படின்ற பட்டத்தை அவர் மாணவராக இருக்கும்போதே வாங்கிட்டார். காரியச்சேத்திரம் அவருடைய காரியங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணார் அப்படி சொல்லிட்டு 1839 में उन्होंने कानून की पढ़ाई पूरी की. அவர் 1839 கானூன்னா சட்டம், லா படித்து முடிச்சிட்டார், சட்ட படிப்பு படித்துட்டார். यहाँ से उन्होंने पहले साल से ही शिक्षा पद्धति को सुधारने के लिए कोशिशें शुरू कर दी. இங்கேருந்தே அவர் ஃபஸ்ட்டில் முதல் வருடத்துலேருந்தே கல்வியினுடைய நோக்கத்தை முறையை சுதாரணை கேலியே மேம்படுத்துறதுக்காக, டெவலப் பண்ணுறதுக்காக, கோஷிஷ்னா முயற்சி, ஷ்ரூனா ஸ்டார்ட் ஆரம்பம், முயற்சியை ஆரம்பித்தார். அதாவது கல்வி முறைகளை மேம்படுத்துறதுக்கு.
இஸ் வஜக் சே இந்த காரணத்தினால தற்காலின் காலேஜ் சச்சிவ் இப்போ இருக்கக்கூடிய காலேஜை சேர்ந்த ரசோமை தத்தான்றது வந்து ஒரு பேர். அவர் வந்து அவருக்கும் உன்கே பீச் இந்த வித்யாசாகருக்கும் தக்ரார் பி பைதா ஹோகி ஒரு தகராறு ஏற்பட்டுச்சு, ஒரு சண்டை ஏற்பட்டுருச்சு இந்த படிப்பை பற்றி சொல்லும்போது. இஸ்லியே ஆகையினால உன்ஹே காலேஜ் சோடுனா படா அதனால் வந்து அவர் காலேஜை விட்டே வெளியேற வேண்டியதாக ஆயிடுச்சு. பிறகு சாகித்ய கே ப்ரொஃபஸர் கே தௌர் பர் சாகித்யனா இலக்கியம் லிட்ரேச்சர் இலக்கிய ப்ரொஃபஸராக வந்து அந்த தோற்றத்தில் சன்ஸ்கிருத் காலேஜ் சே ஜுடுனானா ஜாயிண்ட் ஆகிறது, சேர்ந்துக்கிறது, பொறுத்துறது அப்படிலாம் சொல்லலாம். ஜோடுனாவும் படிச்சிருப்போம் நம்ம. அந்த ப்ரொஃபஸராக வந்து அவர் சன்ஸ்கிருத் காலேஜில் சேர்ந்துட்டார் ப்ரொஃபஸராக. தப்பு அப்போ உன்கே சன்ஸ்கிருத் காலேஜ்கா அந்த லிட்ரேச்சர் காலேஜில் பிரதான் ஆச்சாரிய பனாயா கயா அவர் தான் தலைமை ப்ரொஃபஸராக ஆயிட்டார், பேராசிரியராக ஆயிட்டார். उन्होंने कॉलेज में सभी जाति के बच्चों के पढ़ने के लिए अनुमति दिए அவர் வந்து காலேஜில் வந்து எல்லா ஜாதிகளை தேர்ந்த குழந்தைகளும் படிக்கிறதுக்காக அனுமதி கொடுத்தார், எல்லா பசங்களும் படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. சமாஜ் சுதாரக் கே ரூப் மே யோக்தான் சமாஜ் சுதாரக்னா சமாஜ்னா சொசைட்டி சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கான தோற்றத்துக்கு யோக்தான் தகுதியுடையவராக இவர் இருக்கிறார். அதாவது யோக்கியதை அப்படி சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பங்களிப்பு கூட கொடுத்துருக்காங்க. இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறார், என்னென்ன தோற்றத்தை உருவாக்குறாருன்ட்டு. ईश्वर चंद्र विद्यासागर ने लड़कियों की शिक्षा देना चाहते थे. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து பெண் குழந்தைகள் சிறுமிகள் லடுக்கியும் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு இவர் விரும்பினார். स्कूलों को एकीकृत करके कोलकाता में मेट्रोपॉलिटन कॉलेज की स्थापना की. அப்போ வந்து ஸ்கூல்லலாம் வந்து ஏகீகிருத்து கோ எஜுகேஷன் பண்ணுறாரு. 2 பேருமே பசங்க பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து படிக்கிற கோஎட் வந்து இவர் கல்கத்தாவில் மெட்ரோபாலிட்டன் காலேஜ் அப்படின்னு சொல்லி இவர் ஸ்தாபனம் பண்ணுறார், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறார், நிறுவுறார். उन्होंने इन स्कूलों को चलाने के पूरी कर्ज की இவர் இந்த ஸ்கூலை நிர்வகிக்க இவரே எல்லா செலவும் செஞ்சுருக்காரு. பூரேனா ஃபுல்லாக, கர்ச்சுனா செலவு, எல்லா செலவும் இவரே பார்த்துருக்காரு. இவனே ஓனாக வந்து இவரே அதை உருவாக்கியிருக்கார். उन्होंने विधवाओं की शादी के हक के लिए खूब आवाज़ उठाई. இவர் வந்து விதவாவோனா விதவைகள், வீட்டுக்காரி இறந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஷாதிக்கே ஹக்கு கேள்வியே திருப்பி வந்து அவங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற உரிமையை நன்றாக ரொம்ப ஆவாஜ் உட்டாயினா ரொம்ப சவுண்டு கொடுக்குறாரு. அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த விதவியாக இருக்கவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. उन्होंने बहु पत्नी प्रथा और बाल विवाह के खिलाफ भी आवाज़ उठाई थी. அவர் வந்து பகு பத்னினா மனைவி, பகுனா பகுத்துனா நிறைய, பகு பத்னினா நிறைய மனைவியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க, 1 மனைவி 2 3 4ன்னு நிறைய மனைவியெல்லாம் கல்யாணம் பண்ணுற பிரதானா கொடுமையை மற்றும் பால் விவாக் சிறிய வயதிலேயே திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு எதிராகவும் இவர் குரல் கொடுத்தார். இன் பிரயாஸ்னா எஃபர்ட் முயற்சி, இந்த முயற்சிகளால் நேகி उन्हें समाज सुधार के दौर पर पहचान थी. சமாஜ்னா சமுதாயத்தை சுதாரக்குனா முன்னேற்றத்திற்காக, அதன் மூலமாக தௌர் பர் பகச்சான் தி, பகச்சான்னா ஐடென்டிஃபை, அவரை வந்து நம்ம குழந்தைங்களுக்காகவும் இந்த மாதிரி வந்து விதவைகள் திருமணம் பண்ணிக்கணுன்றதும், சின்ன குழந்தைங்களை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்றதும்,
அப்புறம் நிறைய மனைவியலை பசங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்றதுலையும் இவர் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறார். ஓகே, தன்யவாத்.